ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு கேஸ் ஆஃப் கொண்டானாங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு போலீஸாக இருக்காரு. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களோட லவ்வர் டாக்டராக இருக்காங்க. இவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பானிபுரி விற்கிறவர் தன்னோட பையனை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு வராரு. இந்த பையனோட கண்டிஷன் மோசமா இருக்கிறதுனால கொஞ்ச நாள்ல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய செலவாகணும்னு சொல்றாங்க. தன் பையனோட ஆப்ரேஷனுக்கு இவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. படத்தோட ஹீரோனி பாவனா போலீஸ் உயர் அதிகாரியா இருக்காங்க. இவங்களோட அப்பாவும் போலீஸா இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது. இதுல ஹீரோ மயக்கமாகிறாரு. இவருக்கு அந்த இடத்துல அந்த பானிபுரி விற்கிறவரு ஹெல்ப் பண்றாரு. பட் பானிபுரி விற்கிறவரு ஹீரோவோட கார்ல இருந்த பணத்தை திருடி இருந்தாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பானிபுரி விற்கிறவர்கிட்ட அந்த பணத்தை கேட்கிறாரு. இதனால ரெண்டு பேருக்கு இடையே சின்ன சண்டை வருது. இதுல ஹீரோ அவரை கீழே தள்ளி விட்டுருந்தாரு. இதனால தலையில அடிபட்டு அவர் இறந்து போயிருந்தாரு. இந்த மர்டரை மறைக்க ஹீரோ நிறைய பிளான் பண்றாரு. பட் அதுக்குள்ள இந்த கொலை விஷயம் ரெண்டு பேருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நிறைய எதிர்பாராத சம்பவம் நடக்குது. அதனால ஹீரோ மேல 2-3 கொலைபலி விழுது. இந்த கொலை எல்லாத்தையும் ஹீரோ எப்படியாவது மறைக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ செய்த கொலைய ஹீரோனி பாவனா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இதுக்கு இடையில இன்னும் 2 கதை படத்துல டிராவல் ஆகுது. இந்த எல்லா கதையும் ஒரே இடத்துல முடியுது. கடைசியா ஹீரோ என்னானாரு? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை தேவி பிரசாத் செட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் ராகவேந்திரா, பாவனா, ரவி, ரங்கனா ரகு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. தமிழ்ல ரிலீஸ் ஆன மாநகரம், பாபநாசம் போன்ற படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படமும் பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரியான சுவாரஸ்யமான படம் தான் இந்த படமும். படத்தோட ஹீரோ விஜய் ராகவேந்திரா ஓவர் ஆக்டிங் எதுவுமே இல்லாம தன்னோட இயல்பான நடிப்பு மூலமா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. ஹீரோனி பாவனாவும் நார்மலான ஹீரோனியா இல்லாம இந்த படத்துல ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்துல அவங்களோட நடிப்பை சூப்பரா வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்துல நடிச்ச மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காங்க. படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் விறுவிறுப்பா இருக்கு. படத்துல ஹீரோ எதிர்பாராத விதமா ஒன்று செஞ்சது அவரோட லைஃபை எப்படிலாம் மாத்துது. அதை மறைக்கிறதுக்காக அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் பரபரப்போட உச்சிக்கே கொண்டு போகுது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் தரமா இருக்கு. இந்த மாதிரி படங்கள்ல சில நேரம் எமோஷனல் கனெக்ட் ஆகாம போயிடும். பட் இந்த படத்துல அதுவுமே மிஸ் ஆகல. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நம்மளை நல்லா கனெக்ட் பண்ணி வைக்குது. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்தோட மியூசிக் தான். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. ஒவ்வொரு சீனையும் நல்லா எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. படத்தோட நிறைய சீன்ஸ் ஜெட் வேகத்துல போகுது. ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே போர் அடிக்கல. இந்த படத்தோட மைனஸ் படத்துல ரவுடி கேங் கதை ஒன்று வரும். அதெல்லாம் இல்லாட்டி கூட இந்த படம் நல்லா தான் இருந்திருக்கும். இந்த ரவுடி கேங்கோட போர்ஷன் எல்லாம் படத்துக்கு தேவையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பாவனாவோட கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங்கா பிரசன்ட் பண்ணிக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஹீரோவை எல்லா போலீஸும் சேர்ந்து அடிச்சு போட்டுருவாங்க. அந்த நேரம் அந்த ரவுடி கேங் எல்லா போலீஸையும் அடிப்பாங்க. அப்போ ஹீரோ கீழே விழுந்து கிடப்பாரு. அப்போ கீழே விழுந்து கிடந்த ஹீரோ எல்லா ரவுடியும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் நம்புற மாதிரியா இல்ல. படத்துல உள்ள எல்லா சீனையும் நல்லா பண்ணிட்டு படத்துல இந்த சீனை கோட்டை விட்டுருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்துல உள்ள சில சீன்ஸை இன்னும் டீட்டெயில்டா காமிச்சிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல கன்னடத்துல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.